இந்த உரையை நிகழ்த்துவதற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். கேளீர் அமைப்பிற்கு கேளீர் என்பதை பற்றி விளக்கினார்கள். எனக்கு தெரிஞ்ச சில செய்திகளை கேளீரை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு பாட்டு, புறநானூறு 71வது பாட்டில் ஒரு 5 பேரை சொல்லுவார் அந்த பாண்டிய மன்னன். மாவன், அப்புறமா இயக்கன், அந்துவன் சாத்தன், இந்த மாதிரி ஒரு 5 பேரை சொல்லி இவர்கள் நண்போல் கேளீர் என்று ஒரு சொற்றொடரை சொல்லுவார். இவங்கெல்லாம் எனக்கு நட்பு முறையிலான கேளீர். கேளீர் என்போர் அவையில் அமர்ந்து பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிமை உடையவர்கள். எல்லாரும் கேளீர் கிடையாது. ஒரு பூங்குன்றம் பாடிட்டார், யாதும் ஊரே அவரும் கேளீர், அது வேற. ஆனால் இந்த இடத்துல அந்த கேளீர் என்ற சொல்லுக்கு உரை எழுதியவர்கள் பழைய முறையிலே அவங்க உரை எழுதினாங்க. மரபு வழியாக சில செய்திகளை நம் சமூகம் உருவாக்கி வைத்திருப்பதை வைத்துக்கொண்டு உரையாசிரியர்கள் அவங்க நினைச்சதெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. யாதும் யாவரும் கேளீர் என்ற அந்த பாட்டில் 2வது வரியில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா தலையானங்கணம் திருவென்ற நெடுஞ்செடியன் எதிரிகளோடு சண்டை போடும்போது தமர் பிறர் அறியா தலையானங்கானம் என்று ஒரு வாக்கியம் வரும். தமர் என்பவர் தம்முடைய இரத்த உறவினர், பிறர் என்பவர் எதிரிகள், மற்றவர்கள். அந்த இடத்துல பிறர்னா எதிரி. அந்த கான்டெக்ஸ்டில் தமிழில் 3 வகையான உறவு சொல் தான் சங்க காலத்தில் இருந்தது. 1 தமர், 2 பிறர், 3 நொதுமல். நொதுமலர்னு பொதுவாக சொல்லுவாங்க. நொதுமல் 3வது. அதர்ஸுங்கிறது அவங்க தான். இதை அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னே இங்கே ஒரு டூரிச விழா நடந்தது. உலகம் பூராந்து வந்திருந்தாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இந்த நொதுமல் என்ற சொல் விருந்தாளி என்ற பொருளிலே பழைய காலத்தில் வழங்கி இருக்கிறார்கள் அதர்ஸ். அந்த அடிப்படையில் 3 வகையான உறவு முறை தான் சங்க காலத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு என்னென்னமோ வருது, அது தனி. சங்க காலத்தை பொறுத்தவரையில் இதுதான். என்னுடைய பொருள் பற்றி நான் சொல்லணும். தொல்பழங்காலத்தில் பழைய கற்காலத்தை பற்றி ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும். அதை வைத்துக்கொண்டு பழைய கற்காலத்தை சொல்லுகிறேன். அதுக்கடுத்து புதிய கற்காலம், அதை பற்றி நிறைய படித்து வைத்திருக்கின்றேன். ஏன்னா நான் கொங்கு நாட்டில் இருந்ததால் அது முல்லை நிலம். முல்லை நிலத்தில் எப்படியான வாழ்க்கை இருந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த நியோலித்திக் பீரியட்லேருந்து பார்க்க வேண்டியிருந்தது. அதனால் அந்த நியோலித்திக் இதை பற்றி ஆல்சின் என்ற ஒரு அறிஞர் ஆந்திரா அரசுக்கு 2 ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. பெக்கிலிகால் எக்ஸ்கவேஷன், உட்னூர் எக்ஸ்கவேஷன். அவரே பிறகு நியோலித்திக் கேட்டில் கீப்பர்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கின்றார். அவர் மூலமாக நியோலித்திக் பீரியடை பற்றி ஓரளவுக்கு பேலியோலித்திக்கை விட அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இவர் கோல்டன் சைல்டு சொல்லும்போது நியோலித்திக் ரெவல்யூஷன் தான் சொல்லுவார். அது ஒரு மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு புரட்சி. இப்போ நம்ம சப்ஜெக்ட் பழைய கற்காலம். பழைய கற்காலத்தை பற்றி முதல்ல ராபர்ட் புரூட் அவர்கள் கண்டுபிடித்தார். இங்கே பல்லாவரத்துக்கு தான் அவர் கண்டுபிடிப்பு அந்த காலத்தில் பெருமையாக பேசப்பட்டது. இன்று வரையில் அவர் பெருமையாக தான் நினைக்கிறோம். 200வது ஆண்டு கூட கொண்டாடினாங்க 2 வருஷத்துக்கு முன்னே. அவருடைய வயதை சொல்லி 200வது ஆண்டு என்ற அடிப்படையில் கொண்டாடினாங்க. அவர் கண்டுபிடித்த பிறகு அவர் இன்னும் பல இடங்களுக்கு போய் கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கே மட்டும் இல்லை, வேறு இடங்களுக்கு போய் அத்திரம்பாக்கத்துலேயும் பார்த்துருக்காரு. அப்புறம் தெற்கு சில தென் மாவட்டங்களில் சில இடங்களில் பார்த்துருக்காரு. ஆனால் இந்த பகுதி தான் அந்த பேலியோலித்திக் பீரியடுக்கு முக்கியமான பகுதியாக சொல்கிறாங்க. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். அது இன்னைக்கு வரையில்
மாற்ற முடியாத ஒரு தேரியாக இருக்குது. அந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்த உருவான போது உழைப்பு எந்த அளவுக்கு பங்காற்றியது? குரங்கு மனிதனாக இருந்தவனை மனிதனாக மாற்றுவதற்கு உழைப்பு எந்த அளவுக்கு பங்காற்றியது என்பதை தான் ஃப்ரெடரிக் எங்கெல்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சின்ன கட்டுரை, மனித குரங்கிலிருந்து மனிதனான போது உழைப்பின் பங்கு என்று ஒரு கட்டுரை. அதில் எப்படிலாம் அவன் அதாவது முதல்ல 4 காலில் தான் போகிறான், பிறகு இப்போ இருக்கிற குரங்குல 4 காலில் தான் போகுது மனித குரங்கு. ஆனால் மரம் ஏறுவதற்கு முயற்சி செய்யும்போது அப்படி ஏஞ்சி நிற்கிறான். அப்போ 2 காலில் நிற்க முடியுன்ற ஒரு செய்தி அவனுக்கு கிடைக்குது. மரம் ஏறுறான், அப்புறமா அங்கே இருக்கிற காய்கனி எல்லாத்தையும் பறிக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அதே நேரத்தில் உணவு முறையும் மாறுது. புரோட்டீன் அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு வாழ்க்கை முறை மாறுது. அந்த புரோட்டீன் அதிகமாக சாப்பிடும்போது மூளையினுடைய வளர்ச்சி பெருசாகுது. அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார், சுருக்கமாக தான் எழுதியிருக்கார், விரிவாக யாரும் பெருசாக எழுதலை. அதை வச்சுக்கிட்டு யாராவது எழுதலை. அந்த மாதிரியான ஒரு நிலையில் மனித குரங்கிலிருந்து மனிதன் உருவான கதையை அவர் சுருக்கமாக எழுதியிருக்கார். அடுத்தது நேஷனல் ஜியோகிராஃபிக் என்ற ஒரு இதழில் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு மனித குரங்களை பற்றிய ஒரு இஷ்யூ போட்டாங்க. நல்ல அருமையான இஷ்யூ அது. அதில் ஒரு செய்தியை பார்த்தேன். மனிதனுக்கும் மனித குரங்குக்கும் உள்ள வித்தியாசம் அறிவு 1.6 தான். மற்றதெல்லாம் மனிதனுக்கு சமமாக அது இருக்கின்றது என்ற செய்தியை ஒரு கட்டுரையில் அதில் பார்த்தேன். எனக்கு அப்போ தான் நினச்சேன், இந்த 1.6லேயே இத்தனை அயோக்கியத்தனங்கள், இத்தனை இதெல்லாம் நடக்குது, அதுவே இன்னும் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கு அப்படின்னு நினச்சேன் அப்போ. ஏன்னா மனிதன் சிந்திக்க தொடங்கிய போது, அதாவது ஒரு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி எம்பில் தீஸில் இந்த வாக்கியத்தை படித்தேன். மனிதன் எப்பொழுது சிந்திக்க தொடங்கினானோ அப்போதே இயற்கையை மாற்றி அமைக்க முயற்சி செய்தான் என்று ஒரு வாக்கியம் பார்த்தேன் அந்த தீசிஸில். அதுக்கு சரிதான், அந்த வாக்கியம் சரியானது தான். ஏனென்றால் மனிதனால் சும்மா இருக்க முடியாது. அவனுக்கு அந்த காலத்தில் கிடைச்ச இதுகள், வசதிகள், அப்புறமா அந்த காலத்தில் இருக்கிற சுற்றுச்சூழல், இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது அவனுடைய முயற்சி இன்றைக்கி பார்த்தாக்கா பெரிய முயற்சி. ஒரு கல்லாயத்தை செய்யணும்னா அவ்வளோ எளிமையானது இல்லை. அதுவும் இன்னொரு கல்லை வச்சு தான் செய்ய வேண்டியிருக்கு. அது எப்படி வந்ததெல்லாம் எழுதியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கல் எடுத்து அடிக்கும்போது உடஞ்சி அது அந்த விளிம்பு ரொம்ப கூர்மையாக இருந்ததை பார்த்த பிறகு கல்லாயத்தை செய்ய பழகியிருக்காங்க என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். 2வது அகழ்வாராய்ச்சி என்று சொன்னால் அண்மையில் பரிக்குளம் என்ற இடத்துல செய்தாங்க. அதாவது நம்ம கொற்றலையாறு பகுதியில் தான் அது அந்த அகழ்வாராய்ச்சி நடந்தது. அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கல் கருவிகளை எடுத்தாங்க. இப்போ நம்ம அகழ்வாராய்ச்சியில் ஒரு செய்தியை எடுத்துக்கொள்வது இல்லை, எடுத்துக்கொள்ளணும். மகரந்தத்தை கண்டுபிடிக்கணும். மகரந்த தூள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கண்டுபிடிச்சின்னா அந்த காலகட்டத்தில் என்ன பயிர் விளைஞ்சது, என்ன மாதிரியான பருவநிலை இருந்தது என்பதையெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. நம்ம இதில் அது கிடையாது. 2003ஆம் ஆண்டில் பேரூரும் மாங்குடி என்ற ஊர்லேயும் எக்ஸ்கவேஷன் செய்ய போது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து தோரியன் புல்லர் என்ற ஒரு விரிவுரையாளர் இங்கே அந்த மகரந்த தூளை எடுத்தார். நான் பேரூரில் எக்ஸ்கவேஷன் செய்யும்போது அங்கே இருந்தேன். அவர் அந்த தண்ணியில் போட்டு அந்த மண்ணெல்லாம் போட்டு அப்படியே கலக்கிறாரு. அப்புறம் ஒரு பெரிய இதில் அப்படியே வடிகட்டுறாரு. அப்புறமே தொங்க விடுறாரு. காஞ்ச பிறகு தான் அது தெரியுது, ஒரு இது மாதிரி நம்ம பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது அவர் வச்சுருந்தது. ஆக அந்த மகரந்த தூளை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ரிப்போர்ட்டும் கொடுத்தார். இது சாமை திணை போன்ற ஒரு தானியங்களுடைய மகரந்த தூள். மகரந்த தூள் எதுக்கு எடுக்கிறோம்னா, என்ன உணவை சாப்பிட்டாங்க, எப்படியாக வாழ்ந்தார்கள், எப்படியான சீதோஷணம் இருந்தது என்பதை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு எடுக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு எக்ஸ்கவேஷனில் இப்போ அது திரும்ப இல்லை. அந்த அவர் கொண்டு கொடுத்ததோடு சரி. இப்போ நிறைய எக்ஸ்கவேஷன் நடக்கின்றன, அது நமக்கு கிடைக்கத்தில்லை.
அதை பற்றி முயற்சி எடுத்துக்கல. ரிப்போர்ட்டு வாங்கிறதில்ல, எங்கேயும் அனுப்புறதில்ல. அது எடுக்க வேணும். பெயரெழுத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ எப்படி என்னென்னா பயிர் விளைஞ்சது இயற்கையாகவோ செயற்கையாகவோ, செயற்கை தான் விளைக்கிற அளவுக்கு பெயரெழுத்தி மேன் கிடையாது. இயற்கையாக இருக்கிற நிலையில் தான் அவன் சாப்பிட்டான். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னும் ஒரு செய்தி தேவையில்லாத செய்தியாகவும் இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறது நான் சொல்கிறேன். 1971 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர். பங்களாதேஷை பிரிக்கிறதுக்கு இந்திரா காந்தி செய்த முயற்சி. அப்போது ரஷ்யாவில் இருந்து இப்போ நாம் பார்க்குறோமே சின்ன குரங்கு, அதை 800 குரங்கை பழக்கி அனுப்பினார்கள். அந்த போர் நடக்கும்போது அது என்ன செய்யினாங்க, அவங்க சொல்லிடுவாங்க எதிரியுடைய ட்ரெஸ் என்ன, நம்ம ட்ரெஸ் என்னன்னு. அதை வச்சு எதிரின் பார்த்த உடனே குண்டு போட்டுரும். இது போய் மரத்தில் உக்காந்துக்கும். முதல்ல அதை காலை கடலாம் முடிச்சுட்டு ஏதோ கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஒரு இதோ பையை மாட்டி விடுவாங்க. அதை பாட்டுக்கு மரத்தில் போய் உக்காந்துடும். எதிரிகள் வந்தால் குண்டு அது மேலே போடும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எங்கேருந்து குண்டு வருது, எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இராணுவத்தில் இருந்த ஒருத்தர் எனக்கு சொன்னார், அது வெளியில் எங்கேயும் சொல்லலை. இது குரங்கு சம்பந்தமான ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை சொல்கிறேன். இப்போ மனிதன் உருவான பிறகு அது 20 லட்சம், முதல்ல அவர் ஃபுட் கண்டுபிடிக்கும் போது 2 லட்சம் சொன்னார். இர்ஃபான் ஹபீப்னு ஒரு அறிஞர் இப்போ பீப்புள்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு ஒரு 52 வால்யூம் திட்டம் போட்டு இது ஒரு 10 வால்யூம் வந்துடுச்சு. அதில் பேரலித்திக்கு பீரியடை பற்றி தமிழ்நாடு பேரலித்திக்கு இதை சொல்லும்போது 1.5 லட்சம் சொல்லியிருக்கார். அவருடைய புக்கில் அதை சொல்கிறார். ஆனால் சாந்தி பப்பு என்ற ஒரு அம்மையார் இந்த பகுதியில் தோண்டி எடுத்த ஒரு பேரலித்து கருவியை பிரான்சில் இருக்கின்ற இது சம்பந்தமான ஆய்வு செய்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு அனுப்பி அவர்கள் சொன்னார்கள் இது 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மையார் இந்த மாதிரி இந்த மெத்தட் எப்படி இது வெட்டியிருக்காங்கிறது ஆப்பிரிக்காவிலையும் கிடைக்கிது. அதே மாதிரி இருக்கிறதால ஆப்பிரிக்காவில் 30 லட்சம் சொல்கிறாங்க, 20 லட்சம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன் ஐரோப்பிய தொழிலாளர்கள் ஆப்பிரிக்காவையே பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க? அது ஒரு பொதுவான ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு. அது ரஷ்யாவாக இருக்கட்டும், அப்புறம் வேறு போலந்து, அது இதுன்னு எத்தனையோ ஃப்ரான்ஸு, அதில் ஈரோ சென்ட்ரினேஷன் அதுக்கு ஒரு பேரை வச்சுருக்காங்க சிலர். அதாவது ஐரோப்பியவாதத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை சொல்கிறாங்க. ஏஷியன் கண்ட்ரியில் இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடாதுன்னே வச்சுருக்காங்க. பீஜிங் மேன் இருக்கான், யாரோ இருக்காங்க, அதை பற்றி பெருசாக சொல்ல மாட்டாங்க. எல்லாமே ஆதாமையாவால் ஆப்பிரிக்கா அப்படின்னு இந்துல ஒரு கட்டுரை 30 வருஷம் முன்னே வந்தது. அவங்க அதெல்லாம் போட்டிருக்காங்க, எப்படிலாம் போன. நியூ கினியாவுக்கு சென்று வந்த ஒரு தமிழ் வேளாண் அறிஞர் எங்கள் துறையில் உரையை நிகழ்த்தினார். ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த உரையில் அவர் சொன்னார், அவங்கக்கிட்ட தமிழ் சொற்கள் நிறைய இருக்கின்றன, நீகுனியா நீக்ரோ கிட்ட. அது சொல்கிறாரு. சொல்லிட்டு நீக்ரோக்கள் இந்திய கரையை சுற்றி கொண்டு தான் நியூ கினியாவுக்கு போனாங்க, அதனால தான் இந்த தமிழ் சொற்கள் அவங்ககிட்ட இருக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் பொதுவாக சீதோஷ் நிலையை வச்சு பார்த்தா அந்த ஈக்குவேட்டார் பகுதியில் நீங்கள் போயிட்டே இருந்தாக்கா பல பகுதியில் இந்த உருவம் தான் கிடைக்கும். நீக்ரோ மாதிரி கருப்பு, அந்த இது முடி, சுருட்ட முடி, இதெல்லாம். நீக்னியா எப்படிலாம் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன கட்டுரை படித்தேன், வேற இது இல்லை. அதாவது அவங்க முறையில் போர் எப்படி நடக்குதுன்ற பற்றி அவர் டாக்குமெண்ட் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையை படித்தா சங்ககால போர் மாதிரி இருக்கு. எப்படின்னாக்கா ஒரு ஊரை கவரத்துக்கு போகும்போது முதல்ல அதை கொளுத்துவாங்க அங்கே. அது சங்க காலத்திலேயே சங்க பாட்டிலே வருது. அந்த பயிரை கொளுத்துக்கின்ற அந்த தீயினுடைய
வெப்பம் வந்து உன்னுடைய மாலையை வாடுவ செய்ய வேண்டும் என்று ஒரு புலவர் பாடுறார் பாண்டியனை பார்த்து. இந்த மாதிரி கொளுத்திட்டு தூரம் நின்று பார்க்குறாங்க குழுவா. ரெண்டாவது, அவங்க பொணத்தை ஒன்று தூக்கிட்டு வராங்க. அந்த பொணத்தில் 100 அம்பு பாஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா 100 அம்பு பாஞ்சிருக்கு. இப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் இதை பற்றி வில்லு மூலமாக வர அம்பு எப்படிலாம் இப்போ ஆகுதுன்றதை பற்றியெல்லாம் செய்தி இருக்குது. ரெண்டாவது, கொடுமணலில் 50 அம்புகள் இரும்பு அம்புகளை தோண்டி எடுத்தோம். இரும்பு வில்லும் கிடைத்தது, பெரிய வில்லு. அந்த அளவுக்கு அந்த அம்பு வந்து ஒரு முக்கியமான, இதாவது இரும்பு முக்கியமான ஒரு பொருள். அந்த அடிப்படையில் இந்த இந்த பழைய கற்காலத்தில் இருக்கின்ற இந்த செய்திகள் இப்பொழுது இருக்கின்ற மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு மக்கள் வாழ்க்கை இருக்கின்றது. பல பழங்குடிகள் இன்னும் கல்லாயுதங்களை வச்சிருக்காங்க. ஒரு ஈரான் நாட்டு ராணி, அந்த காலத்தில் நான் சொல்வது 2500 வருஷம், தன்னுடைய கல்லறையில் பழைய கற்கால கருவிகளை கூட வச்சு வச்சாங்க. அவள் வேண்டிக்கிட்ட நிலையில் அந்த கல்லறையில் பழைய கற்கால கருவிகளை வைத்து புதைத்தார்கள். இந்த மாதிரி வரலாற்றில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. சங்க இலக்கியத்திலையும் பல இடங்களில் சில செய்திகள் வருகின்றது. அது நேரடியாக கற்கருவிகளை பற்றி கிடையாது, ஓவியங்களை பற்றி. அணங்குடை நெடுமுடின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உச்சி வந்து பயமுறுத்தும் தெய்வங்கள் இருக்கின்ற உச்சி என்றெல்லாம் பாட்டு இருக்கும். இன்றைக்கும் நீலகிரி மாவட்ட மக்கள் இந்த உச்சியை கும்பிட்ற பழக்கத்தை வைத்திருக்காங்க. பழங்குடிகள், அது தோடராகட்டும், மற்ற படுகராகட்டும், இன்னும் யாராகட்டும், அந்த மலை உச்சியை கும்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை இன்னும் வச்சிருக்காங்க. அந்த எது தொடர்ச்சியாக இருக்கும். அதாவது பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த செய்திகள் 3000, 4000, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கத்தில் இருந்த செய்திகள் தான் தொடர்ந்து அவங்ககிட்ட இருக்குது. அடுத்தது, வடார்காடு மாவட்ட பகுதியில் குழந்தை எந்தவித காரணமும் தெரியாமல் அழுகும். அதுக்கு அங்கே எங்கள் பகுதியில் என்ன சொல்லுவாங்கன்னா, உரம் விழுந்துச்சுன்னுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சாணியை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதுக்கு அந்த இதில் நடு மையத்தில் குழவிக்கல்லை நிறுத்துவாங்க. குழவிக்கல் நின்னாக்கா குழந்தை அழுகை நின்று விடும். நான் சின்ன பையன், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்கு. இப்போ இருக்குதான் தெரியல. இப்போ ஏதோ ஒரு கயிறு போடுறாங்க மார்பில், அதுதான் நான் இப்போ பார்த்துருக்கேன். அப்போல்லாம் இந்த குழவிக்கல்லை நிறுத்துவாங்க. ஒரு அறிஞர் இந்த பழக்கம் பழைய கற்கால பழக்கம் என்று ஒரு கருத்தை, கற்காலம் பழைய காலம் இல்லை, கற்கால பழக்கமாக இருக்க வேண்டும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கும் வந்து பழைய கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம் எல்லாம் வந்து இன்னும் வந்து செல்வாக்கு செய்து கொண்டு இருக்கின்றன. உதாரணத்துக்கு கறி இருக்கு இல்லையா, மட்டன், அதை வந்து இரவு நேரத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்து போனாக்கா கூட இரும்பு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இரும்புக்கு இந்த இதில் மட்டனை எடுக்க வருகின்ற பேய்களை தடுக்கிற இது இருக்குது, சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த பெருங்கல் சின்னங்களில் நூற்றுக்கணக்கான இரும்பு கருவிகள்லாம் வச்சு புதைக்கிறாங்க. அது வந்து அவங்க பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், பேய் வந்து இதை எந்த இதுவும் தொந்தரவும் செய்யக்கூடாது என்பதற்காகவும் அந்த அடிப்படையில் அந்த இரும்பை அந்த இதில் வச்சாங்க என்பது ஒரு பொதுவான கருத்து. அப்படி இருக்கின்ற போது இதுவும் பாருங்கள், இரும்பு காலத்தினுடைய செல்வாக்கு இன்னைக்கு வரல இருக்குது நம்ம சமூகத்தில். இது மாதிரி பல இருக்குது. இப்போ சந்தி வழிபாடு, 4 ரோடுகள் சந்திக்கிற இடத்துல வழிபாடு செய்வாங்க. இரவு நேரத்தில் பௌர்ணமி நேரத்தில் போய் வழிபாடு செய்வாங்க. அப்படி வழிபாடு செய்கிற ஒரு இது உலகம் பூரா இருக்குது, இங்கே மட்டும் கிடையாது. அந்த மாதிரியான அந்த வழிபாட்டுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு வாரன் ஹேஸ்டிங்ன்ற ஒரு அறிஞர். 12 வால்யூம் என்சைக்ளோபீடியா ஆஃப் ரிலீஜியன் அண்ட் எத்திக்ஸ்னு 12 வால்யூம் போட்டிருக்காரு. அதில் வந்து இந்த சந்தி வழிபாடுன்னு ஒரு 12 பக்கம் பொடி எழுத்துல எங்கெங்கே உலகத்தில் இருக்குது, பழைய வரலாற்றில் எங்கெங்கே வருது, இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவலைன்னு வரும். அது சந்தி, அந்த கவலையில் தான் நடுகளில் நடுறாங்க அங்கே வழிபாடு செய்யறதுக்காக. இந்த மாதிரி இந்த சந்தி வழிபாடு எதற்காக நடக்கின்றது அவர் கேள்வி எழுப்பி பதில் சொல்லியிருக்கார்.
தாங்கள் செய்த பாவம் 4 சந்தியில் வைத்து வழிபட்டால் ரோட்லேயே போயிடும், திரும்பி நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது இப்போ மலைவாசிகள், புலையர்னு ஒரு மலைவாசி குழு இருக்கின்றது மேற்கு தொடர்ச்சி மலையில், உடுமலைப்பட்டிக்கு மேற்க. அவங்க எங்கன்னா வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா ஊருக்குள்ளே நுழையத்துக்கு முன்னே முச்சந்தி அங்கே நின்று ஏதோ ஒரு தழை, வேப்பந்தழை எதோ ஒன்று சுற்றி தூக்கி வீசிட்டு வந்துடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கூட வந்த கெட்டதெல்லாம் வந்து அப்படியே போயிடும். அது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தான், அதெல்லாம் நடக்குது அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இதுவும் அந்த காலத்தில், அதாவது இரும்பு காலமோ நியோலித்திக் காலமோ, ஏன்னா நியோலித்திக் மக்கள் தான் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து கொண்டே இருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மக்கள், உதாரணத்துக்கு நியோலித்திக் பீரியட் நான் கலந்து பேசணும், ஒரே வரிசையாக பேசுகிற நிலையில் இல்லை. பிக்கிலிகால், உட்னூர், அண்மையில் குடியாத்தம் பக்கத்தில் ஒரு பகுதியில் தோண்டியிருக்காங்க. பிக்கிலிகால், உட்னூர் மாதிரி. இங்கே என்ன ஆச்சுனாக்கா, யானை பிரச்சனை பண்ணுதுன்னு அந்த மேட்டையே குறுக்க நெடுக்க வெட்டி விட்டாங்க. அதனால் ரொம்ப செய்திகள் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் அங்கே அந்த மாதிரி ஒன்று தமிழ்நாட்டில் இருந்தது என்பதற்கான சான்று அந்த இது. அந்த அடிப்படையில் இந்த புதிய கற்கால மக்கள் விட்டு சென்ற சாம்பல் மேடுகள், அதுதான் அந்த குடியாத்திலையும் இருந்தது. உட்னூர்லேயும் சரி, பிக்கிலிக்காலையும் சரி, இந்த சாம்பல் மேடுகள் 3 மனித உயரத்துக்கு இருக்குது. போட்டிருக்கார். அவர் நிற்கிறார் அந்த மேட்டுக்கு பக்கத்திலேயே, அல்சின் நிற்கிறாரு. அந்த சாம்பல் மேட்டை அகழ்வு செய்த போது முதல்ல அது இரும்பு உருக்குந்தா இருக்குமா, அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமான்னு பார்த்தாங்க. அகழ்வு செய்த போது அங்கே 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சேற்றில் நின்ற மாட்டுடைய குழம்பு அப்படியே பதிஞ்சிருச்சு. அதை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி நிறைய எருது பொம்மைகள், அந்த அகழ்வாராய்ச்சியில் எருது பொம்மைகள்லாம் நிறைய கிடைச்சிது. அவங்க வந்து பயிர் செய்தாங்கிறதுக்கான சான்றுகள் அங்கே பெருசாக கிடைக்கல, வேறு எங்கேயும் கிடைச்ச மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் வந்து வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் ரெண்டும் கலந்து நின்ற போது ஒரு வகையான சிம்பயாட்டிக் ரிலேஷன் இருந்தது. வேளாண்மை செய்கிறவனுக்கும் ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு இடையில் இருந்தது என்பதை பற்றி ஆந்த்ரோபாலஜியில் நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கூட ஆரியர்கள் வந்தபோது அவர்களுக்கு எதிராக நிற்கணும்னா இந்த வேளாண்மை செய்து கொண்டிருக்கிற நிலையான குடிகளை காப்பாற்ற வேண்டி அவங்க ஒரு இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிற அந்த பகுதியில் இருந்த மக்களை தங்களுக்கு பாதுகாவலராக வச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து போர் பண்ண மாட்டாங்க. வேளாளர்கள் வந்து போரில் ஈடுபடுறவங்க கிடையாது அந்த காலத்தில். பின்னாலே சோழ காலம் இதெல்லாம் வந்து நிறைய வேளாளர்கள் சண்டைக்கு போகிறாங்க வராங்கலாம் செய்தி இருக்குது. அது அடுத்தது. அந்த காலத்தில் அவங்க வேளாண்மை செய்யத்தை தவிர வேறு எங்கேயும் போக முடியாது, நகர முடியாது. அதனால் இவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தாங்கள் உற்பத்தி செய்த வைக்கோலை அந்த மாட்டுக்கு கொடுப்பாங்க. அவங்க மாட்டுக்கு தீவனமாக கொடுத்துருவாங்க. இப்படிலாம் உறவுகள் இருந்ததை பற்றிய செய்திகள் அகழ்வாராய்ச்சியிலையும் கிடைச்சிருக்கு. கர்நாடகாவில் ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யும்போது இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன் சம்பந்தமான செய்திகள் நிறைய கிடைத்ததை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த நியோலித்திக் மனிதன் வந்து அந்த சாம்பல் மேடு எப்படி உருவாகி இருக்க வேண்டும் என்று அல்சின் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். அந்த அவருடைய முடிவு என்னன்னா, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு புல்வெளி தேடி புறப்படும் போது ஏற்கனவே சாணியை குவித்து வச்சிருக்காங்க. அதை வேளாண்மைக்கு பயன்படுத்த தெரியாது, வேளாண்மையே இல்லை. அப்போ வந்து அதை கொளுத்திட்டு அதுக்கு மேலே நடந்து போவாங்க. அப்படி நடந்து போனதுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு தீமிதி விழா. இன்றைக்கி தீமிதி விழாவை நம்ம வந்து பகுத்தறிவு நிறையில் என்னென்னமோ பேசுகிறோம். நான் தப்பு சொல்லலை, பேசுறது சரிதான். ஆனால் அதனுடைய தொடர்ச்சி 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பிக்கிலிகால் உட்னூரில் ஈவன் குடியாத்தத்தில் நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கால மனிதன் தீக்கு பேயை ஓட்டுகின்ற சக்தி இருக்கிறது என்று நம்பினான். அதே மாதிரி நோய் வராத தடுக்கும் என்று நம்பினான். இப்படி பல சிக்கல்களை தவிர்க்க முடியும் என்று அந்த தீயை பற்றி அவனுடைய எண்ணங்கள் இருந்தது. ஆரிய வளர்த்த தீ வேற,
இங்கே நடந்த தீ இது வந்து வழிபாடுன்னு வேறு. இது வந்து ஏதோ தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அல்லது ஆந்திராவில் தான் இருக்குது, அப்புறம் கர்நாடகாவில் தான் இருக்குது. கர்நாடகாவில் நான் ஒரு இடத்துல, கர்நாடகா கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லையில் இருக்கிற ஒரு ஊர் பயணப்புறமோ ஏதோ ஒரு அங்கே வந்து தீ மிதி விழா நடத்துகிறாங்க. அங்கே முதல்ல மாடு தான் போகுது. அது பழைய புதிய கற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சி அப்படியே அவங்க இதில் வருது. அது தொடர்ச்சி அப்படியே இருக்குது அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தீ மிதி விழா அந்த கால்நடை வளர்ப்பு சமூகத்தில் உருவான ஒரு விழா, ஒரு சடங்கு. அது இன்றைக்கி வரலாம் வேறு வேறு பேரில், அதாவது திரௌபதியோடு சேர்த்து, பஞ்சபாண்டவரோட சேர்த்து, கண்ணையோடு சேர்த்து, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு ஆராய்ச்சி. கண்ணையோடு சேர்த்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மதுரையை கொளுத்துன்னு தான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது இல்லை, இது வந்து ஒரு சடங்கு. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட சடங்கு. அல்சின் செய்த ஒரே தப்பு, இந்த மக்கள் ஈரானிலிருந்து வந்தவர்கள் என்று ஒரு முடிவுக்கு வந்தார். அது ஒரு காரணம் சொன்னார். ஈரானில் கிடைக்கிற ஓடுகள் இங்கேயும் கிடைக்குது, அதனால் அவங்க தான் அங்கே இங்கே குடிபெயர்ந்து வந்திருக்க வேணும். ஆனால் ரஷ்ய அறிஞர்கள் இந்திய வரலாறு வெளியிட்ட போது இல்லை இந்த ஊர் மக்கள் தான் அவங்க, வெளியிலேருந்து வரல. பெரும்பாலான சிக்கல் என்ன நம்மக்கிட்டனா, எதுக்கு எடுத்தாலும் வந்து வடக்கிருந்து வேலிரா வடக்கிருந்து வந்தாங்க, அப்புறம் செய்திராயரா வடக்கிருந்து வந்தாங்க, இப்படி சொல்கிற ஒரு பழக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து அங்கிருந்து வந்தால் தான் பெருமை என்ற ஒரு கருத்து உருவான நேரம் அது. அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி வடக்க எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறது. இது வந்து இங்கேயே இருந்தார்கள் என்பதற்கான சான்றுகளை எடுத்து கூட சொல்வது கிடையாது. இந்த வேளிராகட்டும், அப்புறமா இந்த புதிய கற்கால மக்களாகட்டும், இங்கே தான் இருந்தாங்க என்று சொல்வதற்கான சான்றுகளை கூட நம்ம எடுத்து சொல்கிறது கிடையாது. அதுக்கான சான்றுகள் நிறைய கிடைக்குது, எக்ஸ்கேஷனில் கிடைச்சிருக்கு, இன்னும் பல இதுகளில் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு சிந்துவெளி மக்கள் யார்? இந்த தேவையில்லை, ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். தேவாங்கன ஆத்திரே என்ற ஒரு அம்மையார் ஆர்கிடைப்பல் மதர்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது வந்து சிந்துவெளியில் இருக்கிற தாய் வழிபாடை பற்றி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் திராவிடியன் சொல்கிறாங்க, சிலர் ஆரியன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் இந்த மண்ணிலே தோன்றியவர்கள், எங்கிருந்து வரவில்லை என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஏனென்றால் அதே சிந்துவெளியில் பேலியோலித்திக் இதுவும் இருக்கின்றது, நியோலித்திக்கும் இருக்கின்றது, தொடர்ச்சி அப்படியே வருது என்ற அடிப்படையில் அவங்க அந்த ஊர் மக்கள் தானே தவிர திராவிடர்கள் அல்லது ஆரியர்கள் அதை பற்றி பேசினா மணிக்கணக்காக அதை வேற ஒரு கட்டத்தில் அதை பார்க்கலாம். ரெண்டுமே இல்லை, ஆனால் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இவங்க நினைக்கிற மாதிரி செய்கிற இதில் மறுத்து அந்த அம்மா அந்த ஊர்லேயே தோன்றிய மக்கள் தான், காலாகாலமாக அவங்க தான் இந்த நாகரிகத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு வாய்ப்பு இருந்தது. மெசபடோமியாவுடைய தேவைக்கு இவங்க வணிகத்து மூலமாக பொருளை கொடுக்கறதால கொஞ்சம் கொஞ்சமாக நகர வாழ்க்கை மேலே வந்துக்கிட்டே இருக்குது. சிந்துவெளியில் 2000 சைட்டு கண்டுபிடிச்சாங்க, ஆனால் 20 சைட்டு தான் நகரங்கள், 2000 சைட்டு நகரங்கள் கிடையாது. அந்த மாதிரியான செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இப்போ பேலியோலித்திக் இதில் அவங்க எப்படி கற்கருவிகளை செய்தாங்க அதெல்லாம் பற்றி துளசிராமன் என்ற ஒரு எங்கள் துறையில் இருந்தவர், ஓய்வு பெற்றவர், அவர் விரிவாக எழுதியிருக்கார். அந்த கட்டுரையில் எப்படி அவன் தொடங்கினா, எப்படிலாம் ஆக்சிடெண்ட்டாக சில விஷயங்கள் கண்டுபிடிக்குது, இது தேவைக்காக சில விஷயங்கள் கண்டுபிடிக்குது அப்படின்னு ஆக்சிடெண்ட்டாக வந்த நிலையில தான் பழைய கற்கால கருவிகளை செய்ய கற்றுக்கொண்டான். ஆப்பிரிக்காவில் எப்படின்னாக்கா அது களிமண்ணோடு சேர்ந்துருக்கு அந்த பொருள்லாம். அது மனித உருவம் கூட, ஒரு மனித உருவம் தோலோடவே இருக்கு 20 லட்சம் வருஷம் கழிச்சு. அதே மாதிரி எலும்புக்கூடு முழுமையாக கிடைக்குது. இங்கே அந்த வாய்ப்பு கிடைக்கல நமக்கு, இந்த சீதோஷ்ண நிலையில் அது நமக்கு தெரியல. ஆனால் 2-3 செய்திகள் நமக்கு கிடைத்தது. அதாவது பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் டு ஆர்கியாலஜின்னு சின்ன புக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போட்டிருக்கு. அந்த புக்கில் 2.5 லட்சம் வருஷத்துக்கு முன்பு அங்கெல்லாம் வந்து முழு பூனம் அப்படியே இருக்கும், முழு உருவமே இருக்கும். அதில் தாடையில் என்ன ஒட்டி இருக்கிறது என்று எடுத்து பார்த்தாங்க. ஒரு பெண்ணோட தாடையில் அதை பிளட்டு, மட்டன் சாப்பிட்டதுக்கான பிளட்டு இருக்குது. அதை வச்சு அது எந்த மிருகன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எனக்கு நினைவு வரல.
மிருகத்தை பற்றி மிருகத்தை சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று அது இருக்கு. 2.5 லட்சம் வருஷம். அதே மாதிரி தழையை சாப்பிட்டார்கள் என்பதற்கு ஒரு புணத்துல பல்லுல தழை ஒட்டிக்கிட்டு இருக்கு. கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் எப்படின்னா அது குளிர் பிரதேசம், எவ்வளோ நாளைக்கு ஒன்றாலும் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப சின்ன வயசில் படித்தது, ரஷ்யாவில் நினைக்கிறேன், அந்த எறும்பு திண்ணி இருக்குல்ல, அது பனி கட்டிக்குள்ளே போயிடுச்சு. அது ரொம்ப அவன் சொல்கிறான் டேட்டு 3000 வருஷம் அந்த எறும்பு திண்ணி. ஆனால் அது எடுத்து வெளியே வச்சோன்னா உயிரோடு இருந்தது, 3 நாளில் செத்து போச்சு. அது அடுத்தது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்டிருந்தது. இடையில எப்படியோ அது போயிடுச்சு. அது ஒன்று. ரெண்டாவது, ஆழ்த்து மலையில் ஒரு மனிதனுடைய உருவத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த மனித உருவம் 6000 வருஷத்துக்கு முன்னது. இதுக்கு முன்ன ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சாங்க. அது கொஞ்சம் ஒரு 600 வருஷமோ 500 வருஷமோ கம்மி. இது 6000 வருஷம். அதில் ஒரு சிக்கல் என்ன வந்ததுன்னா, இது எந்த நாட்டுக்குள்ளது, இத்தாலிக்குள்ளதா வியனாவுக்குள்ளதா ஆஸ்திரியாவுக்குள்ளதா என்ற ஒரு சந்தேகம் உலக சர்வேயரை வர வச்சு கண்டுபிடித்த பிறகு அது ஆஸ்திரியாவுக்கு உரியது என்பதால் அந்த ஊர், அந்த வியனா மியூசியத்தில் அந்த பிணத்தை வச்சிருக்காங்க. இது மாதிரி அந்த குளிர் பிரதேசமாக இருக்கிறதால அதை நம்ம அது இயற்கையிலே ப்ரிசர்வ் ஆகிருக்கு. இதுவே நம்ம நாட்டில் அது கிடச்சிருந்தா கூட அது எப்போ என்னமோ ஆகிருக்கும். அது ஒரு நன்மை அங்கே. அதே மாதிரி இவங்க இதில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆப்பிரிக்காவில் கிடைக்கிற பல செய்திகள், அந்த மனித உருவம் என்ன சாப்பிட்டாங்கன்னு கூட சில இடங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆல்சு மலையில் ஏறி அந்த மனிதன் பை பக்கத்து இதில் இடுப்பில் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா சோயாபீன்ஸ், 6000 வருஷத்துக்கு முன்னே சோயாபீன்ஸ் பயிர் செய்திருக்காங்க என்பது அந்த இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த மக்கள் எந்த மாதிரியான சமூக அமைப்பில் இருந்தார்? பொதுவாக பெலியோலித்திக் பீரியடில் சமூகம்னு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த லேட் பீரியடு, அதாவது 3ஆம் கட்டத்தில் இருக்கிற பெலியோலித்திக் பீரியடில் உங்களுக்கு கொஞ்சம் சமூக சூழல், சமூக ஒற்றுமை, இந்த மாதிரிலாம் பேண்டுன்னு சொல்லுவாங்க. கூட்டம் கூட்டமாக போகிறது, வேட்டையாடுறது, சாப்பிட்றது, அப்படியான ஒரு வாழ்க்கை இருந்தது. அதன் பிறகு இவங்க ஏன் பொதுவாக பெலியோலித்திக் பீரியட்லேருந்து இன்னைக்கு வரையில் இந்தியாவிலையும் சரி, ஆப்பிரிக்காவிலையும் சரி, ஐரோப்பாவிலையும் சரி தாய் தெய்வம் தான் கிடைக்கும். ஏன்? பெலியோலித்திக் மேன் காலத்தில் வேளாண்மை கிடையாது. அவன் காலத்தில் அந்த குழந்தைக்கு தாய் தான் தெரியும், விலங்காண்டி நிலை, மற்ற யாரையும் தெரியாது, தாய் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மக்கள் நிறைய தாய் பொம்மைகள் கிடைச்சிருக்கின்றன. ஐரோப்பாவிலையும் இங்கே சிந்துவெளி பல இடம் கண்டன. ஐரோப்பாவில் கிடைச்ச ஒரு தாய் தெய்வத்தை அது மார்பகத்தை பெருசாக போட்டிருப்பான், கையை சூம்பி போட்டிருப்பான். அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, மார்பு மூலமாக பால் குடித்து நம்ம வளர்ந்தோம், அதுக்காக மார்பை பெருசாக போடுறது. அப்புறம் அந்த பெண்குறியை பெருசாக போடுறது, ஏன்னா பெண்குறி வழியாக தான் நம்ம வந்தோம், அதனால் அதை பெருசாக போடுறது. அது தாய் தெய்வங்கள் தான். இது மாதிரி இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் கலந்து ஒரு 15-20 பொம்மைகளை உலகாயுதம் என்ற நூலில் தேவி பிரசாத் சட்டோபதி அவர்கள் எடுத்து போட்டிருக்கார். தாய் தந்திரா என்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதும்போது, தந்திரா என்பது தாய் வழியை பின்பற்றுகின்ற சடங்கு முறை. அதுக்கு தத்துவம் சாங்கியா, அது பிலாசபி. இது சடங்கு, அது பிலாசபி சாங்கியா. அந்த அடிப்படையில் அதில் பெலியோலித்திக் பீரியட்லேருந்து 20,000 வருஷன்றாங்க. 20 லட்சம் 20,000 வருஷத்துலேருந்து பெண் தெய்வம் கிடைக்குது. இதில் இன்னொரு செய்தியை சொல்லணும். வேதங்கள் ஆண் தெய்வங்களை புகழ்கின்றன, சிந்து வெளியில் பெண் தெய்வங்கள் தான் கிடைக்கின்றன. ஆர்கியாலஜி பெண் தெய்வங்களை கொடுக்கும், இலக்கியங்கள் ஆண் தெய்வங்களை புகழும். இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இவனுங்க ஆண் தெய்வ முருகன் அது இதுன்னு தொல்காப்பியர் எல்லாத்தையும் ஆண் தெய்வமாக சொல்கிறார்ல. இளம்பூரணர் மட்டும்தான் குறிஞ்சிக்கு கொற்றவையும் தெய்வம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவார் உரையில்.
அது அவர் சொல்லலை, தொல்காப்பியர் சொல்லலை, அந்த வழக்கத்தை அவர் நேரில் பார்த்துட்டு எழுதுகிறார். கொட்டவையும் குறிஞ்சிக்கு உரிய தெய்வம் என்ற ஒரு செய்தியை அவர் எழுதியிருக்கிறார். ஏன் ஆண் தெய்வங்கள்லாம் அந்த வாழ்க்கை முறை ஆணாதிக்க வாழ்க்கை முறைக்கு மாறி போச்சு. நியோலித்திக் பீரியட்லேயே அது தொடங்கிடுச்சு. அந்த மாற்றங்களால் இவங்க பெண்கள், அதாவது இலக்கியத்தில் பெண்களை பெருசாக, பைபிளில் இதே கதை தான். பைபிளில் ஆண் தெய்வங்களை பெருசாக சொல்கிறாங்க, ஆனால் ஆர்கியாலஜியில் பெண் தெய்வங்கள் தான் கிடைக்குது. இஸ்ரேலில், எகிப்துக்கு பெருசாக லிட்ரேச்சர் கிடையாது. ஒரு சின்ன இடையில் ஒரு செய்தி, ராஜேஷ் கொச்சார் என்ற ஒரு அறிஞர் வேதிக் பீப்புள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் ஒரு கொட்டேஷன் வரும், வேதிக் லிட்ரேச்சர் இஸ் வித்தவுட் ஆர்கியாலஜி, இண்டஸ் வேலி இஸ் வித்தவுட் லிட்ரேச்சர் அப்படின்னு அவர் எழுதுவார். அது சரியான முடிவு அவர் சொன்னது. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம வேதத்திலிருந்து தான் சிந்து வெளி தோன்றியது. இப்போ அது வேதத்தை எதிர்த்த ஒரு அறிஞர் அண்மை காலத்தில் எழுதியிருக்காரு. ராமேந்திரநாத் நந்தின்றவர் வேதத்திலிருந்து தான் சிந்து வெளி நாகரிகம் வந்ததுன்னு எழுதியிருக்காரு. அவர் இத்தனைக்கும் வேதத்தை எதிர்த்து எழுதினவர் ஒரு காலத்தில். ஏன் அப்படி எழுதினான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் கருத்துக்கள் மாறிக்கொண்டு இருக்குது. ஆனால் அந்த அவர் சொன்ன அந்த கொட்டேஷன் ரொம்ப முக்கியமானது. வேதிக் லிட்ரேச்சருக்கு ஆர்கியாலஜி கிடையாது, இண்டஸ் வேலிக்கு லிட்ரேச்சர் கிடையாது. அது முக்கியமான ஒரு செய்தி. இப்படி தாய் தெய்வம் முதல் காலத்தில் அந்த குழந்தைக்கு தாய் மட்டும் தெரிந்ததால் தாய் தெய்வத்தை தான் உருவாக்கி வழிபட்டார்கள். அதெல்லாம் அவன் நினைக்கிற மாதிரிலாம் உருவத்தை வச்சு உருவாக்கினான். ஏதோ ஒரு ஊரில், அந்த ஊரில் மட்டும் தந்தத்திலே ஒரு தாய் தெய்வம் செய்திருக்காங்க. அந்த தாய் தெய்வம் மேலே மட்டும் அந்த உருவம் பெருசாக தெரியும், கீழே நீளமாக இருக்கும், வேறு எந்த உருவம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு உருவம் கிடைச்சிருக்கு. அதுவும் 20 லட்சம் வருஷம்னு சொல்கிறாங்க. அது இன்னும் நம்ம எதையும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் வருஷம். அதில் பவளத்தை வச்சு ஆண்டை கண்டிக்கலான்னு சொல்கிறாங்க. அது 9000 வருஷத்துக்கு மேலே காமிக்காதான். கணிப்பு செய்யும்போது கார்பன் டேட்டிங்லேயே அதே கதை தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது காமிக்கும். இப்போ இல்லை தெர்மோலிமினிசஸ்லாம் வந்திருக்கு, அதை வச்சுக்கிட்டு டேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பேலிலித்திக் இதுலேயும் அந்த பகுதியில் கிடைச்ச பானை ஓடுகளை வச்சு அந்த டேட்டெல்லாம் பண்ணுறாங்க. அது சில நேரங்களில் ஒத்து வருது, சில நேரங்களில் ஒத்து வரல. அவங்க காலத்தில் பானை வச்சுருந்தானா, அது அல்லது கடைசி பேலிலித்திக் பீரியடில் அவன் பானை வச்சுருந்தானா என்பது நமக்கு தெரியாது. இதே மாதிரி ஜோர்பா கல்ச்சர்னு ஒன்று இருக்குது நர்மதை ஆற்றங்கரையில். அவங்க இதில் இனங்காம் என்ற இடத்துல தோணுனாங்க. இவர் தான் HD சங்காலயா தான் தோணினார். அங்கே எருதுக்கு மேலே ஒரு பெண் தெய்வம் பாருங்கள். பெண் தெய்வம் பார்த்தீங்கன்னா கொட்டவை வந்தாக்கா ஒன்று மான், தமிழ்நாட்டு முறை மான் தான், சிங்கம் கிடையாது. அப்புறமா சிவன் வந்தால் எருது. ஆனால் அந்த இதில் இந்த பெண் தெய்வத்துக்கே எருது இந்த மாதிரி அது கிடைச்சிருக்கு. உடஞ்சி போச்சு. அதை பொருத்தி பார்த்தா அந்த மாடு அது பெண் தெய்வத்துக்கு உரியதாக இருக்க வேணும் என்ற ஒரு கருத்தை HD சங்காலயா சொல்லியிருக்கார். ஆக பெண் தெய்வத்துக்கு மாடு இருக்கிற பழக்கம் இப்போ சமீப காலங்களில் கோயிலில் வைக்கிறத பார்க்குறேன், பல இடங்களில் பார்த்துருக்கேன். இடைக்காலத்திலே அது வந்தது மாடு இதுவாக. அது ஒரு வேளை சிவனோட இணைச்சதால் வந்ததான்னு நமக்கு தெரியாது. இதே மாதிரி அதே பகுதியில் இன்னொரு தாய் தெய்வம் கிடைச்சி. எப்படி கிடைச்சிருக்குன்னா, ஒரு பேழைக்குள்ளே அந்த தாய் தெய்வத்தை வச்சிருக்காங்க. அதான் முக்கியமானது. அந்த பேழைக்குள்ளே அந்த தாய் தெய்வத்தை வச்சு அது பஞ்சு போச்சு. அப்புறம் எடுத்து பார்த்தா அந்த பழக்கம் இருந்திருக்கு. தாய் தெய்வத்தை எங்கேயோ தூக்கி போகிறதுக்கு ஒரு பேழையை செய்து வச்சுருக்காங்க. இது கிமு 1500 இந்த தாய் தெய்வம். அது இல்லாமல் மகாராஷ்டிராவில் 1970லேருந்து ஒரு 75 காலகட்டத்தில் தோண்டும் போது மெகலித்திக் பரியல், அதாவது பெருங்கல் சின்னம்னு சொல்லுவான். அது வரலாற்று காலத்திலையும் இருக்குது, வரலாற்று முற்பட்ட காலத்திலையும் இருக்குது. முடிவு அப்புறம் வரலாற்று காலம் தொடக்கம். அந்த இதில் ஒரு பெண் தெய்வம் எருமை தலை மேலே நிற்கும். பொம்மை, ஒரு 6 அங்குலம் உள்ள ஒரு பொம்மை அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னாக்கா ஆதித்யநல்லூர் வந்தீங்கன்னா அண்மையில் நடந்த 2009 நடந்த அகழ்வாராய்ச்சியில் ஒரு தாழியினுடைய மேல் பகுதியில் கொற்றவனுடைய உருவத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க.
அந்த கொற்றைக்கு பக்கத்தில் மான் நிற்குது. அதுதான் தமிழ்நாட்டு மரபு. கொற்றைக்கு பார்க்கணும்னா மான் தான் தமிழ்நாட்டு மரபு. எருமையெல்லாம் பின்னால் வந்து சேருது. அந்த அடிப்படையில் மான் பக்கத்தில் நிற்குது. இந்த பக்கம் எங்கள் ஆளுங்க நெல் பயிர்னு சொல்கிறாங்க. ஆனால் கொக்கு உக்காந்து இருக்குது. நெல் பயிர் மேலே எப்படி கொக்கு உட்காராங்க? அது கரும்பு பயிர். அது பார்க்கறதுக்கு நெல் மாதிரி தெரிஞ்சதில் நெல் பயிர். கீழே ஒரு முதலை இருக்குது நீர்நிலையில். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது பள்ளின்னு சொல்லிட்டாங்க. அது முதலை தெளிவாக. ஏன்னா அது வேளாண்மை சம்மந்தப்பட்ட ஒரு இதுவை அதை காமிக்குது. கொட்டவை வந்து வேட்டு கடவுள் தான், வேளாண்மை கடவுளே கிடையாது. காலப்போக்கில் என்ன ஆகுதுனாக்கா, ஆர்கியாலஜி மூலம் நமக்கு தெரியுது, வேளாண் கடவுளாக மாற்றப்படுகிறான் கொட்டவை. வேட்டு கடவுள் இந்த நிலையிலேருந்து வேளாண்மை செய்கிறவங்களும் அந்த அம்மாவை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, ஆரம்ப கால வேளாண்மையை கண்டுபிடித்த பெருமை பெண்களுக்கு தான். ஆரம்பகால வேளாண்மை. ஆனால் நீங்கள் ஆரம்பகால நிலையில் இருக்கிற பல பழங்குடிகள், படுகாஸ் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும், இவங்களாம் பார்த்தி அப்போ அசாமில் இருக்கிற பல பழங்குடிகள், அதாவது காசி பழங்குடி, அப்புறமா மற்ற இன்னும் என்னென்னோ பழங்குடி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 620 மொழி இருக்குதுன்னா அந்த 7 ஸ்டேட்டுக்குள்ள. நாகாவுக்குள்ளேயே 7 நாகா மொழி அப்படின்னா பார்த்துங்க. அப்படி ஒரு வட்டார வழக்கே ஒரு மொழியாக வச்சுக்கிற ஒரு இடம். அங்கே வந்து காசி பழங்குடி கிளாசிக்கலி மத ஒர்ஷிப் உள்ளவங்க. அதை பற்றி லோகாயுதாவில் ரொம்ப விரிவாக எழுதியிருக்காரு. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெருங்கல் சின்னத்தையே தாய் பேர் தான் வைப்பாங்க. இவங்க குடும்பத்தினுடைய இதெல்லாம் புதைக்கிறாங்கல்ல, தாய் தான் அங்கே தாய் வழி அப்படின்ற மாதிரி, ஏதோ சொர்க்கத்துக்கு போகிறது அதுன்ற மாதிரி அதை அப்படி நினச்சி வைக்கிறாங்க. ஆக தாய் வழி முறை வந்து இந்தியாவுடைய ஓரப்பகுதியில் இன்னும் செல்வாக்காக இருக்குது. இன்றைக்கி வரையில கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய் வழி முறை தான். அது இன்றைக்கி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னவரெலாம் அந்த தாய் வழி முறை இருந்ததை பற்றி செய்திகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. இது வந்து பேலியோலித்திக்கு காலத்தில் உருவான ஒரு செயல். மனிதன் வந்து தான் தாயிடம் இருந்து தான் வந்தோம், அதனால் தாயை தெய்வமாக வணங்கணுன்ற கருத்து உருவாகுது. அப்புறம் வேளாண்மை கண்டுபிடித்தாள் என்ற அடிப்படையில் வேளாண்மை தெய்வமாக மாற்றப்படுகிற செய்தி பின்னால் நமக்கு கிடைக்குது. சில இடங்களில் நீங்கள் இந்த பொம்மைகள் கிடைக்கிற இடத்துலையே கூட இதுவும் கிடைக்குது, தானியங்களும் கிடைக்குது. அது எந்த இடம் இப்போ எனக்கு நினைவில்லை. இந்த பெண் தெய்வங்களுக்கு கிடைக்கிற இடத்துல தானியம் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இது திருநெல்வேலியே இந்த பார்க்கலாம், நெல் உமி எடுத்தாங்க, நிறைய எடுத்தாங்கன்னு. அதே மாதிரி அங்கே வந்து ஏற்கனவே கிமு 700 சேர்ந்த வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு தாய் தெய்வம் திருநெல்வேலியில் எடுத்தாங்க. ஆக அங்கே கிடைக்கிறது பூராமே தாய் தெய்வமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த காலகட்டம், அதாவது பேலியோலித்திக், நியோலித்திக் போன்ற காலகட்டங்கள் நமக்கு பல வகையான செய்திகளை சொல்லுகின்றன. இன்றைக்கும் சமூகத்தில் அந்த காலகட்டங்கள் செல்வாக்கு பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த செல்வாக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இந்த மக்கள் ஏதோ பெரியவங்க செய்தாங்க அப்படின்னு செய்துக்கிட்டே வருது. சரி, நியோலித்திக் கருவிகளை எங்கே செய்தாங்க? இந்த இது வந்து பேலியோலித்திக்கு அந்த கொட்டலையாறு, அப்புறமா அது பரிக்குளம், அந்த இதில் இருக்கிறதாக நிறைய எஸ்கவேஷன்லாம் கிடச்சிருக்கு. நியோலித்திக் இது எங்கே செய்தாங்க? நியோலித்திக் இது பார்த்திங்கன்னா இதுவரையில் கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை சேரும் போது நீலகிரி அதுவரையில் மலைகளில் நியோலித்திக் மலையை ஒட்டிய கீழ்ப்பகுதியிலையும் புதிய கற்கால கருவிகள் கிடைக்கின்றன. அண்மையில் ஜபாது மலையில் கீழ்ச்செப்பிலின்னு ஒரு இடம், அந்த இடத்துல அந்த பாறையிலேயே நியோலித்திக் கருவிகளை தேய்ச்சி எடுத்திருக்காங்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, அந்த பக்கத்திலேயே வயல்வெளியில் நிறைய நியோலித்திக் கருவிகள் கிடைக்குது. அங்கே போய் பார்த்தபோது மேலேயே இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால் இது வந்து பெரும்பாலும் இந்த நியோலித்திக் கருவியை உருவாக்குகின்ற பள்ளமாக, அதனால் ஏற்பட்ட பள்ளங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது போலுவம்பட்டி என்ற ஊர் கோயம்புத்தூர் பக்கத்தில். அந்த ஊரில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கல், ஒரு ஷேப் இல்லாத கல், அது இந்த பக்கம் குழியாக இருக்கும், அந்த பக்கம் குழியாக இருக்கும், ஒரு 10 குழி
இதுவும் நியோலித்திக் கருவி செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கல்லாக இருக்கலாம். கோவை மியூசியத்தில் அதை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மனிதன் எந்த நிலையிலையும் எத்தனையோ துன்பங்களை அவன் அனுபவிச்சிருக்கான், இயற்கையாலேயும் சரி மற்ற இதுகளாலேயும் சரி. இருந்தாலும் அவனுடைய முயற்சிகள் இன்னைக்கு என்னென்னமோ என்னமோ இது என்னது செயற்கை நுண்ணறிவு, இப்போ சைனா அமெரிக்காவோட மிஞ்சி போச்சு, இதெல்லாம் படிக்கிறோம். அதுக்கு அடிப்படை பேலியோலித்திக் மேன் தான். அவன் உருவாக்கிய அந்த சிந்தனையிலிருந்து தான் இன்றைக்கி இதெல்லாம் பார்க்குறோம். நேற்று இரவு நான் ஒரு யூடியூப் பார்த்தேன். அதில் ஹோமோசெபியன் என்ற அந்த இனத்தை பற்றி ஒரு நூல் ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க, யாரோ வெளியிட்டிருக்காங்க. முரளி என்ற அந்த தத்துவ சம்பந்தமான ஒரு யூடியூப். அது பல தத்துவங்களை பற்றி அவர் பேசுவார். இந்த மாதிரி நூல்களை பற்றியும் அவரே விளக்குவார். சில நேரங்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அழைத்து அவங்க மூலமாக விளக்கம் பெற செய்வார். அந்த மாதிரியான இதில் தற்செயலாக பார்த்தேன். அப்போ நாளைக்கு பேச வேண்டியிருக்கே, என்னத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், இதையாவது ஒழுங்காக கேட்போன்னு கேட்டபோது அது எப்படிலாம் ஹோமோனா அது மனிதன், அப்புறமா செப்பியன்னா அறிவார்ந்தா அப்படின்ற மாதிரி பொருள் சொன்னார் பேட்டியை கொடுத்தவர். அந்த மாதிரியான அந்த மனிதன் உருவாக்கிய டெக்னாலஜி பழைய கற்காலத்தில் தான் அது வருது. ஹோமோ செப்பியனுடைய டேட்டும் பழைய கற்கால டேட்டும் 20 லட்சம் வருஷம் வருது. அந்த அடிப்படையில் அவர் சொல்லிட்டு பாதி புக்கு கூட கம்மியாக இதை பற்றி நியோலித்திக்கு பேலியோலித்திக் இதெல்லாம் பற்றி, மீதி புக்கு முழுக்கவும் மாடர்ன் டெக்னாலஜி இன்றைக்கி கண்டுபிடிக்கிற செய்திகளை பற்றி. இப்போ செயற்கையாக கருவுருவத்துக்கான ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களே, அதை பற்றி இவர் கேட்குறார். தத்துவ புலத்திலேருந்து இது எந்த வகையில் சரி, பண்பாட்டு உகந்ததா என்றெல்லாம் கேட்குறார். அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது பண்பாட்டு நிலையிலேருந்து பார்த்தா நீங்கள் உகந்தது இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் வர்றது மனித சமூகத்தில் தவிர்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற பல செய்திகள் நமக்கு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு எதிராக நிற்குது. இதுவரையிலும் நம்ம என்னென்ன நினச்சிருந்தோமோ மனித வாழ்க்கையை பற்றி, அதுக்கு எதிராக இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மக்கள் அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய கரடு முரடான வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவர்கள் காலத்தில் கால்நடை வளர்ப்பு உருவாக்கப்பட்ட, நான் சொல்கிறது பேலியோலித்திக் பீரியட், அந்த பரிக்குளம் என்ற இடத்துல தோண்டிய போது 17 காளைகளுடைய குழம்பு பதிஞ்சிச்சு. பேலியோலித்தினுடைய கடைசி காலம். அப்போ பேலியோலித்திக் பீரியட்லேயே மனிதன் கால்நடையை பழக்க ஆரம்பித்தானா. ஒரு நண்பர் அவர் நாயை பற்றி ஆராய்ச்சி பண்ணார், தேவடர் பாஸ்கரன். அவர் கோயம்புத்தூர் இருந்தபோது பழக்கம். அவர் என்ன சொல்கிறார், மனிதன்கிட்ட முதல் பழகிய அனிமல் ஓனாய், அதுதான் நாயாக மாறிடுது என்ற ஒரு செய்தி எனக்கு சொன்னார். ஆனால் கோவை மாவட்டத்தில் அவினாசிக்கு போகிற வழியில் காமநாயக்கன் பாளையம் என்ற ஒரு ஊர் இருக்குது. அதில் பாசில், அதாவது கால்நடை பாசில் கிடைச்சிது. அந்த பாசிலை பற்றி சென்ட்ரல் ஆர்கியாலேருந்து வந்த ஒரு அறிஞர், இது கால்நடை, இது செமி பாசிலைட்டட், இன்னும் முழுமையாக பாசில் ஆகலை என்ற ஒரு செய்தியை சொன்னார். கொங்கு நாடு பொதுவாக சங்க இலக்கியத்திலையும் கூட பசு வளர்ப்பு தான் காங்கேயம் காலம். இன்னைக்கு சங்க காலத்தில் ஆகழு கொங்கர்னு தான் சொல்லுவாங்க. கொங்கரை பற்றி சொல்லும்போது கொங்கர் பரந்தன்ன, ஏன்னா அந்த கால்நடை வளர்ப்பு சிறந்து இருந்தார்கள். இது சங்க இலக்கியம் பேசுது. ஆனால் தொல்லியல்ல 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே கால்நடை வளர்த்திருக்கிறார்கள். ஒரு காட்டாட்டு வெள்ளத்தில் எங்கேயோ பட்டியை இருந்து அப்படியே அடிச்சிட்டு ஒரு இடத்துல தங்கிச்சு. அந்த மலைப்பகுதியிலேருந்து அடிச்சிட்டு வந்திருக்கு, ஒரு இடத்துல தங்கிச்சு. அதுதான் பாசிலாக மாறி இருக்கு. ஆக கொங்கு நாட்டில் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதுக்கு முன்னே எப்போன்னு நமக்கு அந்த பாசிலை வச்சு சொல்கிறார், இது 5,000 வருஷம்னு. அப்போது அந்த பகுதி, அந்த கொங்கு நாடு கால்நடை வளர்ப்புக்கு உகந்த பகுதி என்பதற்கான ஆய்வுகள்லாம் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஈரப்பதத்தை பாதுகாத்து வைத்திருக்கின்ற ஒரு பூமி அது. அதாவது சின்ன சின்ன கல்லும்
மண்ணும் கலந்த ஒரு இடம். அதில் நீங்கள் போட்டிங்கன்னா புல் வளர்த்திங்கன்னா ஈஸியாக வளர்ந்துடும், அது இயல்பாக வளரும். அதனால தான் இந்த காங்கேய பகுதி வந்து கால்நடை வளர்ப்பில் பெரிய அளவுக்கு மேலே இருந்தது. இன்றைக்கி அது போயிடுச்சு, செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. இருந்தாலும் வந்து அந்த பெருமை, காங்கேயங்காளைன்னா அதுக்கு ஒரு பெருமை இருக்குது நம்ம பார்க்குறோம். திருக்கண்ணபுரம் என்ற இடத்துல அந்த சித்திரை திருவிழாவின் போது அந்த பழையக்கோட்டை பட்டக்காரர் பெரிய சந்தை நடத்துவார். இப்போ அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த காங்கேயங்காளையெல்லாம் வந்து நிற்கும். காங்கேயங்காளையும் சரி, காங்கேய பசுக்கள் எல்லாம் வந்து நிற்கும். அது வந்து ஒரு காளை வந்து 2 லட்சம் போகும், ஒரு காளை 50,000, இப்படி அதுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி விற்பனை நடக்கும். 10 நாள் அந்த சந்தை நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான ஒரு நிலை மனித வாழ்க்கையில் எப்படிலாம் இயற்கை வந்து அவனுக்கு ஒத்தாசாக இருந்தது, எப்படியெல்லாம் எதிராக இருந்தது என்பதையும் நாம் அறிவோம். அவனுடைய வாழ்க்கையில் மழை பெய்யும்போது அவன் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற மலை குகையில் போய் தங்கிக்கிறது. குடியத்தை சொல்லுவாங்க, குடியத்தை சுற்றியே ஒரு 10 குகையோ என்னமோ இருக்குது. அதில் குடியம் அந்த இதில் எஸ்கேவேஷன் பண்ணியிருக்காங்க. அது ஆனந்தகுமாரசாமி அவருடைய நூல் இன்ட்ரடக்ஷன் டு த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் அண்ட் இந்தோனேஷியன் ஆர்ட் அப்படின்னு ஒரு புத்தகம், அருமையான புக்கு. அதில் சொல்லியிருக்கார் அந்த அகழ்வாராய்ச்சியில் லிங்கம் கிடைச்சது. அதை எடுத்து சொல்கிறார், அவ்வளோதான். அது லிங்கம் வந்து எந்த சைவத்தை பின்பற்ற லிங்கமா, அதாவது பழைய கற்கால மனிதன் இந்த லிங்கத்துக்கு ஒரு பொதுவான இது சொல்லுவாங்க, ஆண் குறி பெண் குறி சேர்ந்தது தான் லிங்கம்னு ஒரு கருத்து இந்திய வரலாற்றில் பல இடங்களில் சொல்கிறாங்க. இதை வந்து வேதம் திட்டுறதாக ஒரு செய்தியும் நமக்கு இந்த லிங்க குறியீடையே அது வேதம் திட்டுது, மோசமான ஒரு இது வச்சுருக்காங்க அவங்க எதிரிகள் என்றெல்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியான ஒரு நிலையில் இந்த அகழ்வாராய்ச்சி, அதாவது குடியம் அகழ்வாராய்ச்சி, பழைய கற்கால மனிதன் அங்கே இருந்தான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற கற்கருவிகள் எல்லாம் கிடைச்சது. அதில் ஒன்று லிங்கம். இப்போது இந்த மாதிரியான, அதாவது இப்போ 20 லட்சம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு பழைய கற்காலத்தையே 20 லட்சம் சாந்தி பப்பு என்ற அம்மையார் அவங்க அதை தவிர வேறு எந்த ஆராய்ச்சியும் அவங்க பண்ணலை. பைலேலித்திக் பீரியடு மட்டும்தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. இங்கே தான் கொடுங்கையூரில் அவங்களுடைய அப்பா வந்து ஒரு பெரிய பள்ளியை நடத்துகிறார். அந்த பள்ளி அங்கே தான் இருக்குது. அது வெளியே போவாங்க, அங்கே தோண்டுவாங்க, இங்கே தோண்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க நிறைய ஆய்வு செய்து இந்த பேலலித்திக், தமிழ்நாட்டு பேலலித்தினுடைய காலத்தை அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 5 லட்சம் தான் சொல்லியிருக்கு. பரிக்குளம் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச அந்த பேலலித்திக் கருவிகளை வைத்து இது 5 லட்சம் என்ற ஒரு கணக்கை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வேறு சில இதுகளும் கார்பன் டேட்டிங் கிடைச்சதா சொன்னாங்க. அங்கே என்ன கார்பன் டேட்டிங் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதை வச்சியும் இது வந்து 5 லட்சம் தான், அதுக்கு மேலே போகாதுன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணாங்க. அவங்க வந்து வேறு வேறு ஆராய்ச்சி நிலையங்களில் கிடைச்ச ரிப்போர்ட்டை வச்சியும் ஆப்பிரிக்கா பேலலித்திக் கருவிகள், தமிழ்நாட்டு பேலலித்திக் கருவிகள் எல்லாம் ஒன்றா இருக்கிறத வச்சியும் இது வந்து 20 லட்சம் வருஷம் இருக்குது, ஒருவேளை இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை அந்த அம்மையார் நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். 10,000 5000 சொல்லப்போனால் 2000 வரலும், கிமு 2000 வரலும் நியோலித்திக் பீரியடு. இன்னொரு பீரியடு இடையில இருக்குது, அது மிசோலித்திக்னு சொல்லுவான், நுண்கருவிக்கார். அந்த நுண்கருவிகள் தமிழ்நாட்டில் கிடைத்திருப்பவை நுண்கருவிகளா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். இதில் தேரி பகுதியில் கிடைக்குது. நம்ம இது இப்போ தூத்துக்குடி பக்கம் அங்கே அது ரொம்ப நாளைக்கு முன்னே கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் கூட கேள்விக்குரிய மிசோலித்திக், அதாவது நுண்கருவிகளாக தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து சொல்கிறாங்க, சிலர் வந்து இங்கேயும் மிசோலித்திக் இருந்தது என்று சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆந்திராவில் ஒரு எக்ஸ்கவேஷன், ஊர் பேரை வந்துட்டேன், அதில் எப்படி இருக்குன்னா சிலுவை மாதிரி ஒரு உருவம் நம்ம மெகலித்துக்கு மேலே நட்டிருக்காங்க. சிலுவையினுடைய 2 இதுகளும் சந்திக்கிற இடத்துல 2 மார்பகங்களை போட்டிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலி இது ஆதி திருநெல்வேலியில் தோண்டும் போது ஒரு தாழியில் 2 மார்பங்களை போட்டிருந்தாங்க. இதை வச்சு தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, தாழி என்பது மனிதன் எங்கிருந்து வந்தானோ அங்கேயே போய் அடைவது. தாழிங்கிறது பானை, அந்த பானைங்கிறது பெண் வயிறு.
பெண் வயிறு தான் அந்த பானையாக வைக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூரண கும்பம் வந்து இருக்கும், ஒரு பெரிய இது இருக்கும். அதில் வந்து தேங்காய் வச்சுருப்பாங்க, தழையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு பக்கத்தில் குழந்தையினுடைய உருவத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஆக இந்த பூரண கும்பமே தாய் வயிறை தான் குறிக்குது. நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இது அங்கே வந்து வரைஞ்சியே வைக்கிறாங்க, நம்ம வரையறதில்லை. அதே மாதிரி சில இதுகள் நீங்கள் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஊரில் தாத்தூர்னு ஒரு ஊரில் ஒரு தாழி கிடைச்சிது. அவர் விவசாயி எடுத்து வச்சுருந்தார், 10 வருஷத்துக்கு முன்னே அவர் எடுத்து வச்சுருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு பகுதியில் பெண் குறியை போட்டிருப்பாங்க. இது 1, 2 தான் கிடைக்குது, எல்லாத்துலேயும் இது கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் வச்சு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னே டிடி கோசாம்பி என்ற அறிஞர் தாழியில் புதைப்பதனுடைய நோக்கம் எந்த இடத்துலேருந்து வந்தானோ அந்த இடத்திலே போய் அடைவது என்ற அடிப்படையில் தான் தாழியில் வச்சு போச்சாங்க. அதுக்கான சான்றுகள் இப்போ கிடைக்குது. மார்பகத்தை வச்ச தாழிகள், அப்புறமா இது பெண் குறி போட்ட தாழிகள், அப்புறம் கொட்டை உருவத்தையே அது மேலே அப்படியே வரைஞ்சி வைக்கிறது, இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தாய் வழிபாடு, தாய் வழிமுறை 2 காரணங்களுக்காக மனித சமூகத்தில் உருவானது. ஒன்று வந்து தாயை தவிர தெரியாத ஒரு காலம். குழந்தைக்கு தாய் தான் தெரியும், அப்பா யாரும் தெரியாது. அப்போ தாயை தான் அவன் பெருசாக நினச்சி கும்பிட்றான். அடுத்தது வேளாண்மை கண்டுபிடித்த பிறகு, வேளாண்மையை பெண் தான் கண்டுபிடிச்சான். இவன் வேட்டைக்கு போன பிறகு வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல கொத்தி ஏதோ ஒரு இது செடியை நடுறது அந்த மாதிரிலாம். அப்புறம் தொடர்ந்து அவளுக்கு ஒரு இதுவாக பெருமையாக கொடுக்குற மாதிரி பின்னால் வருது. இண்டஸ் வேலி, அப்புறமா மெசபடோமியா, எகிப்து, எந்த நாகரிகத்தாலும் எல்லாமே வேளாண் நாகரிகம் தான். பேசிக்கலி வாணிகத்தில் அவங்க பெருசானாங்க, ஆனால் ஆரம்பத்தில் அது வந்து வேளாண் நாகரிகமாக தான் இருந்தது என்பதற்கான சான்றுகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. மெகர்கார் என்ற இடத்துல சிந்துவெளி தொடங்குவதற்கு முன்பு தானியங்களே எடுத்தாங்க. அது பார்லின்னு நினைக்கிறேன். அது கிமு 6000. சிந்துவெளி கிமு 4500, அந்த இடம் வந்து கிமு 6000. அதை பற்றி எழுதும்போது ரத்னாகர் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்கானிஸ்தானத்திலிருந்து கொண்டக்கார் என்ற இடம் இருக்குது ஆப்கானிஸ்தானத்தில். அந்த இடம் வந்து அங்கே ஒரு அசோகன் கல்லூட்டு இருக்குது. அங்கிருந்து மலையேறி இங்கே வந்து மேய்ச்சிட்டு போவாங்களாம் இன்றைக்கும். அது அந்த காலத்துலேருந்து அந்த பழக்கம் இருந்திருக்குன்னு அந்த அம்மா எடுத்து சொல்லுது. 2வது, இந்த கால்நடை வளர்ப்பினர் தான் சிந்துவெளி நகரங்களுக்கு இடையில் பொருள்களை கொண்டு சேர்ப்பது என்ற ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அதையும் அந்தம்மா நிறைய சான்றுகளோட எடுத்து காமிச்சிருக்கு. அப்புறம் நீர் எப்படி பயன்படுத்தினாங்க அதெல்லாம் சொல்லுது. அது வந்து பெரும்பாலும் நகர நாகரிகம், அர்பன் இது வந்து அவர் சைல்டே சொல்லுவார். அந்த அர்பன் எழுச்சியை பற்றி சொல்லும்போது அர்பன் ரெவல்யூஷன், நியோலித்திக் ரெவல்யூஷன் அதுக்கு சொன்னார், அது தொடங்குங்க. இந்த அர்பன் இது எழுச்சியை பெறத்த சொல்லும்போது அர்பன் ரெவல்யூஷன் அவர் சொன்னார். அவரே ஆரியன் ஒரு பெரிய புக்கு எழுதியிருக்கார், அது தனி. அந்த மாதிரி ஒரு காலகட்டம், அதாவது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலான காலத்தில் பழைய கற்கால மனிதன், புதிய கற்கால மனிதன் உலகம் பூரா இருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிலும் இருந்தது, இந்தியாவில் பல இடங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆந்திராவில் தான் அந்த நியோலித்திக் கேட்டில் கீப்பர்ஸ், அவங்க முழுக்க முழுக்க முல்லை வாழ்க்கை, கால்நடை வளர்ப்பு தான் அவங்க வாழ்க்கை. அந்த அடிப்படையில் இயங்கி கொண்டு இருந்தது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், அப்போ தான் எனக்கு மறந்து போனதெல்லாம் சொல்ல முடியும். என் உயிர் மூச்சு வரை என்னை வாழ வைத்த என் தமிழ் மொழியை நேசிக்கின்றேன். அம்மொழிக்கே என் உயிரை தானம் செய்கின்றேன். இது மேலே வச்சுங்க, இல்லை கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணால் இதுதான் அந்த